அஸ்லாம் வலைக்குமால் இன்னைக்கு நம்ம பலாக்காய வச்சு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கத்தியிலயும் கையிலயும் எண்ணெயை தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓய்களை நீக்கினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸா போட்டு குக்கர்ல தண்ணியை சேர்த்து இந்த காய்களையும் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 3 விசில்லாம் தேவைப்படாது. ஒரு விசிலுக்கு அப்புறமா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில நம்ம எப்படி திரிச்சு விட்டாலே நமக்கு வந்து சூப்பரா இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோட் போட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டா வந்துடும். தென் ஒரு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பலாக்காய், அதையும் சேர்த்துட்டு ஒரு நார்மலா 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா தேங்காய் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பலாக்காய் பொரியல் ரெடி.